கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி பரிசுத்த ஆவியின் மூலமா எழுதுகிறார். இனி எந்த விதத்திலையும் நீங்க குற்றப்படுத்தாதீங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தாரோ அவரை பின்பற்றுகிற நான் அவரை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சரீரத்திலே அச்சு அடையாளங்களை தரித்து கொண்டிருக்கிறேன். அதனால இங்க யாரும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதீங்க. என்னுடைய பிள்ளைகளே, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சில காரியங்கள். ஒருவர் வருத்தம் உண்டாக்காதபடி சரீரத்திலே இயேசு கிறிஸ்துடைய அச்சு அடையாளங்களை வைத்திருந்தாராம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? இயேசுவை எந்த அளவு நம்ம ஆராதிக்கிறோம், எந்த அளவு ஒரு பின் செல்லுகிறோம், அவரை போல நம்ம மாற முயற்சி செய்கிறோமா, இல்ல ஜென்ம சுவாபங்கள் தலையோங்கி நின்று கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் சொல்றார், நான் இயேசுவை போல என்னுடைய சரீரத்திலே அச்சடையாளங்களை வைத்திருக்கிறேன். இயேசு இருந்தா இப்படிதான் இருந்திருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவு அவர் தன்னை சாட்சி கொடுக்கிறார். நீங்க வேற எதையுமே என்னிடத்துல என்னை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்பது போல அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. என்னுடைய பிள்ளைகளே, ஆகிலும் அவர் சில இடங்களிலே சொல்லுகிறார், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் குறை உள்ளவன் என்று சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, அப்ப நம்மளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சுவாபத்தை நம் சரீரத்திலே நாம் தரித்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மை பார்க்கிறவங்க 100க்கு 100 அல்ல, ஒரு அளவாவது இவங்க ஆண்டவருடைய வழி நடத்துவதன்படி நடக்கிறவங்க என்று சொல்லி சாட்சி சொல்லக்கூடிய அளவு தேவன் கிரியை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. அதனால நம்மளும் இனி யாருக்கும் வருத்தம் உண்டாக்காது, யாரும் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, வருத்தத்தை பார்க்க கூடாது. ஆண்டவருடைய அன்பை தான் நம்ம இடத்துல பார்க்க வேண்டும். ஆண்டவரை நேசிக்க வேண்டும், ஆண்டவரோடு வாழ வேண்டும், ஆண்டவர் பிரியமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல வரும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போவார், அந்த பரலோக ராஜ்யத்தின் தரிசனத்துக்கு நேராக கொண்டு போவார். தேவனை சார்ந்திருப்போம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களை போலவே மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்க ஆண்டவரே மாற ட்ரை பண்றோம். எங்க அறிவு குறைவுள்ளது. நாங்க ஆண்டவரே, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார், நீ பரிசுத்தமுள்ள தேவன். ஆண்டவரே, நீர் விரும்புகிற மாதிரி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.